வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இப்போ புத்தக திருவிழாக்கள் நடைபெற போகுது. ஸோ அதை குறித்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 9 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். 9 மாவட்டம் அப்படின்னாலும் கோயம்புத்தூர் புக் ஃபேர் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதை கூட கணக்கிலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா கோயம்புத்தூர் புத்தக திருவிழா ஜூலை 18 தொடங்கி நமக்கு ஜூலை 20 இன்னையோட முடிவடையது கொடிசியால் நடந்துச்சு. இது போக 8 மாவட்டங்களில் இப்போ புத்தக திருவிழாக்கள் அடுத்தடுத்து ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு, அடுத்தடுத்து நடக்க போகுது. அது அந்த நடக்கிற தொடங்குற ஆர்டர்லேயே நம்ம பார்த்துடலாம். முதல்ல இது சிறிய லெவல் புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா பப்பாசி, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இவங்க நடத்துறது தான் நல்லா பெருசாக இருக்கும். மித்ததெல்லாம் கொஞ்சம் மகால் எடுத்து மகாலில் சின்ன லெவல் நடத்துவாங்க, அப்படி தான் சொல்லலாம். இது இந்த டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல் அப்படி நடக்காது. இப்போ பார்த்தோன்னா போன மாதத்தில் காரைக்குடியில் நடந்துச்சு. அது மாதிரி நமக்கு வெள்ளக்கோவில் நடக்கும், ஆரணி, இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் பரமக்குடி நடக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மகால் எடுத்து அதில் பண்ணுவாங்க. அது ஓரளவு நமக்கு ரொம்ப ஸ்டால்ஸ் வராட்டியும் கூட ஓரளவு மீடியமாக ஸ்டால்ஸ் இருக்கும். நமக்கு தேவையான புத்தகங்கள் ஓரளவு கிடைக்கும். நிறைய செல்லர்ஸ் வருவாங்க, பப்ளிஷர்ஸ் இல்லாமல் செல்லர்ஸ் வருவாங்க. இப்போ முதல்ல பார்த்தோன்னா பரமக்குடி புத்தக திருவிழா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 25/7 ஜூலை 25 தொடங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 3 வரை நடைபெற இடம் பாரதி நகரில் உள்ள ராஜா மஹால். ஸோ பரமக்குடி பாரதி நகரில் உள்ள ராஜா மஹால். இந்த புத்தக திருவிழாக்கள் சொல்கிற எல்லாமே காலைல ஒரு 10லேருந்து 11 மணிக்குள்ள ஓப்பன் பண்ணுவாங்க, இரவு 8லேருந்து 9க்குள்ளே க்ளோஸ் பண்ணுவாங்க. எல்லா நாளும் உண்டு, சனியார் விடுமுறைலாம் கிடையாது. ஸோ முதல்ல பரமக்குடி நடந்துக்கிட்டு இருக்குது. ஜூலை 25லேருந்து ஆகஸ்ட் 3 வரை நடைபெறுது. இதற்கு அடுத்து இதுவும் சின்ன லெவலில் மஹால் நடக்கிற புத்தக திருவிழா தான் ஆரணி புத்தக திருவிழா. ஆரணி புத்தக திருவிழா பொறுத்தவரையும் ஆகஸ்ட் 1 தொடங்குது, ஆகஸ்ட் 10 வரை நடைபெற இடம் பாஞ்சாலி அம்மன் திருமண மண்டபம், கொசவப்பாளையம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கொசப்பாளையம் பாஞ்சாலி அம்மன் திருமண மண்டபம். இது ரெண்டுமே ஒரு சின்ன ஈவெண்ட், பட் அந்த ஊரில் பக்கத்தில் உள்ளவங்க வாங்கிக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பெரிய ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரோடு புத்தக திருவிழா. ஏன்னா அடுத்து கோயம்புத்தூருக்கு அடுத்து வரும், நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் 1 தொடங்குது, ஆகஸ்ட் 12 வரை நடைபெற இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம். ஸோ நமக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வழக்கமாக எப்போதும் போகையில் நடந்து போயிடுவேன். ரிட்டனில் 2 கையில் கட்ட போய் ஃபுல்லாக புக்கு வாங்கிக்கிட்டு பஸ்ஸு பிடிச்சி வருவேன். போகையில் நடந்தே போயிடுவேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் இருக்கும். ஹெட்செட்டை போட்டிங்கன்னா 3 பாட்டு கணக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்லாம் ஹெட்செட்டு பாட்டை கேட்டு தானே செய்கிறோம். ஸோ ஒரு 3 பாட்டு கணக்கில் நீங்கள் நடந்து போயிடலாம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு காத தூரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் எப்படி ஒர்க்கை சொல்ல வேண்டியதுன்னா எத்தனை பாட்டுன்னு ஒர்க்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ துணி துவைக்க போனால் 5 பாட்டு ஒரு துணி துவைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 3 பாட்டில் நீங்கள் போயிடலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு. அடுத்தது இதே தேதியில் ஆகஸ்ட் 1 தொடங்குது, ஆகஸ்ட் 11 வரை நடைபெறுது நாகப்பட்டினம் புத்தக திருவிழா. நாகப்பட்டினம் புத்தக திருவிழா கவர்மெண்ட் ஐடி கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஐடியில் நடக்குது. ஸோ நாகப்பட்டினம் நான் வரணும்னு பார்த்து மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அது நாகப்பட்டினத்தில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, இல்லை ஒரே பஸ் ஸ்டாண்டு தானா அப்படிங்கிறது நண்பர்கள் பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு எப்படி இந்த லொக்கேஷன் வர்றது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா பார்க்குறேன். அதற்கு அடுத்த மாவட்டமாக தொடங்குறது தூத்துக்குடி புத்தக திருவிழா தொடங்குது. தூத்துக்குடி புத்தக திருவிழா பொறுத்த வரையும் இப்போதைக்கு டேட்டு மட்டும்தான் வந்திருக்குது. ஏன்னா இப்போ நான் சொல்கிற புத்தக திருவிழாக்கள் எல்லாமே நான் முடிச்சுட்டு சொல்கிறேன், எதெல்லாம் ரொம்ப கன்ஃபார்ம், எதெல்லாம் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது அப்படிங்கிறது. தூத்துக்குடிக்கு டேட் மட்டும் வந்திருக்கு, நான் லொக்கேஷன் வரல. டேட் பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் 22 தொடங்குது, செப்டம்பர் 2 வரை நடைபெறுது. இது பார்த்தோன்னா இந்த வருஷம் இடம் சொல்லலை, பட் இதுக்கு முன்னாடி போன வருஷமாக தூத்துக்குடி நடந்தது பார்த்தோன்னா சங்கப்பேரி திடல், எட்டயபுரம் ரோட்டில் உள்ள சங்கப்பேரி திடல், அங்கே தான் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி நடந்திருக்கு. இதற்கு அடுத்து திண்டுக்கல் ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. திண்டுக்கல் புத்தக திருவிழா பார்த்தோன்னா ஆகஸ்ட் 28 தொடங்குது, செப்டம்பர் 7 வரை நடைபெற இடம் அங்குவிலாஸ் மேல்நிலைப்பள்ளி. ஆக்சுவலாக திண்டுக்கல் இடம் மாற்றிருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாலாம் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி அங்குவிலாஸ் மேல்நிலைப்பள்ளி அங்கே தான் திண்டுக்கல் நடக்குது. இன்னொன்று இப்போ புதுக்கோட்டை ஆகஸ்ட் 22 அந்த தூத்துக்குடி தொடங்குற தினத்தில் தொடங்குற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இந்த வருடம் இன்னும் புதுக்கோட்டை கன்ஃபார்ம் ஆகலை. தஞ்சாவூர் நேரம் நடந்து முடிஞ்சிருக்கணும், அது மிஸ் ஆகுது. ஏன்னு தெரியல. அந்த தஞ்சாவூர் மிஸ் ஆனதால தான் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதன் பிறகு இன்னும் திருச்சி, அப்புறம் மதுரை, கரூர். ஏன்னா திண்டுக்கல் நடக்கும்போது சில நேரம் கரூர் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கரூரும் மிஸ் ஆகுது. இன்னும் சேலம் இருக்குது. ஸோ அந்த சேலம் திருச்சிலாம் வருஷம் கொஞ்சம் அந்த டேட்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஒரு ஈவனாக இந்த டேட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியலை.
இன்னும் மதுரையும் அப்டேட் வரல. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து மதுரை எப்போன்னு கேட்குறீங்க. மதுரை அநேகமாக செப்டம்பரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருடங்களும் தேதிகள் மாறலாம். அடுத்தது புதுக்கோட்டை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. திண்டுக்கல் சொல்லியாச்சு. ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 7 வரையும் அங்குவிலாஸ் மேல்நிலைப்பள்ளி. இதற்கு பிறகு ரொம்ப அட்வான்ஸாக சொல்கிறோம் இது. ஏன்னா இன்னும் மாற்றங்கள் இருக்கலாம். செப்டம்பரில் தொடங்க போகிற புத்தகத்தில், ஏன்னா ஆகஸ்ட் முடிவில் அடுத்த புக் ஃபேர் இன்னும் ஒரு எத்தனை மாவட்டங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு அப்டேட் போடுறேன் தகவல் சேர்ந்ததுக்கு பிறகு. ஏன்னா இப்போ தர்மபுரி புத்தகத்துலாம், தர்மபுரியை பொறுத்தவரையும் செப்டம்பர் 26 தொடங்குது. அக்டோபர் 5 வரை நடைபெற இடம் மதுராபாய் சுந்தர் ராஜாராம் மண்டபம் போட்டிருக்காங்க. பட்டு தர்மபுரியில் அந்த கொஞ்சம் தகடூர் புத்தக பேரவைன்னு சொல்லிட்டு வெளியில தான் நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வள்ளலார் திடல் நடந்துச்சு. இது இந்த மாதிரி மண்டபம் போட்டிருக்காங்க. பட் இதுதான் ஃபைனலைஸ் ஆகுமா இல்லை தேதி மாறுமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ இப்போ வருஷப்படி சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் புக் ஃபேர் இன்னையோட முடிவடையுது. ஸோ இதுக்கு பிறகு கிடையாது. யாரும் கோயம்புத்தூர் புக் ஃபேரை போய் பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம். 27 முடிவடையுது. எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா செய்திகள் வரும். பட் 27 முடியுது. அடுத்தது முதல்ல பரமக்குடி புத்தகத்துள்ள நடந்துக்கிட்டு இருக்குது. ஜூலை 25 ஆகஸ்ட் 3 வரையும் ராஜா மஹால், பாரதி நகர், பரமக்குடி. அடுத்ததாக ஆரணி புத்தக திருவிழா ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 10 வரையும் பாஞ்சாலி அம்மன் திருமண மண்டபம், கொசப்பாளையம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பெரிய ஈவெண்ட் ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 12 வரையும் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 3 பாட்டு தான். அடுத்தது நாகப்பட்டினம் புத்தக திருவிழா ஆகஸ்ட் 1 தொடங்கி ஆகஸ்ட் 11 வரை நடக்குது. ஏன்னா நமக்கு ஈரோடு 12 வரையும், நாகப்பட்டினம் 11 வரை நடைபெறுது. கவர்மெண்ட் ஐடிஐ கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை அப்ராக்சிமேட் டேட் ஆகஸ்ட் 22. பட் அது கன்ஃபார்ம் ஆகல, தள்ளி போகிறதுக்கான சூழ்நிலை அதிகமாக இருக்குது. தூத்துக்குடி புத்தகத்துள்ள லொக்கேஷன் இன்னும் வரலை. ஆகஸ்ட் 22 தொடங்கி செப்டம்பர் 2 வரையும், ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 2 வரை நடக்குது. போன வாட்டி நடந்தது சங்கப்பேர் திடல். இந்த வாட்டி இன்னும் லொக்கேஷன் கன்ஃபார்ம் ஆகலை. அதற்கடுத்து திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 தொடங்குது. செப்டம்பர் 7 வரை நடைபெறுது. அங்குவிலாஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுது. அதற்கு பிறகு கடைசி தர்மபுரி. ரொம்ப அட்வான்ஸ் நோட்டிஃபிகேஷன். நான் ஒவ்வொரு நாளுமே அந்த ஷார்ட்ஸில் சொல்லிடுறேன். அந்த புத்தகத்தில் தொடங்கும்போது ஷார்ட்ஸ் வீடியோவில் தெளிவாகவே சொல்லிடுறேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26 அதுலேருந்து அக்டோபர் 5 வரை நடைபெறுது. இடம் மதுராபாய் சுந்தர் ராஜாராம் மஹால். ஸோ மேபி இந்த இடமும் மாறலாம் தருமபுரியை பொறுத்தவரையும். இன்னும் நமக்கு தஞ்சாவூர் குளப்படியில் இருக்க நடந்து முடிஞ்சிருக்க வேண்டியது தொடங்கலை. அதே போல் திருச்சி, மதுரை, சேலம், கரூர் இருக்குது. பார்ப்போம். அடுத்தடுத்து நிறையா அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். சேனலில் ஃபாலோ பண்ணிங்க, அப்டேட் சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் நேரத்தில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புத்தகங்கள் மற்றும் புத்தக தொழிலாளர்கள் குறித்து நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.